ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே புனித அந்தோணியாரின் பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். புனித அந்தோணியாரைப் போல நாம் இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடியவர்களாக வாழ தேவையான அருள் வரம் வேண்டி இந்த பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 14 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும்
உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாய் இருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறை வசனங்கள் 23 முதல் 26 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வசனங்கள் 23 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால்
திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டு விடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை துணி துவைக்கக்கூடிய சலவை தொழிலாளி ஒருவர் ஆற்றங்கரையிலே தன்னுடைய துணிகளை துவைத்து அலசி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய கண்ணில் பளபளவென்று மின்னிக் கொண்டிருந்த ஒரு கல் தென்பட்டது. கல் அழகாக இருக்கின்றதே என்பதை பார்த்த அந்த சலவை தொழிலாளி அந்த கல்லை எடுத்து தன்னுடைய கழுதையினுடைய கழுத்திலே மாட்டிவிட்டார். உண்மையிலேயே அது ஒரு வைரக்கல். ஆனால் அது வைரக்கல் என்பது அவருக்கு புரியவில்லை. தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். அப்பொழுது அவருக்கு எதிரே வைர வியாபாரி ஒருவர் வந்தார். கழுதையின் கழுத்திலே வைரக்கல் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அந்த வைர வியாபாரி இவ்வாறு மனதிலே நினைத்து கொண்டார், இதனுடைய அருமை இந்த சலவை தொழிலாளிக்கு தெரியவில்லை. எனவேதான் கழுதையின் கழுத்திலே இந்த கல்லை, வைரத்தை கட்டி தொங்க விட்டிருக்கிறான் என்று அவனிடத்திலிருந்து எப்படியாவது அந்த கல்லை, வைரத்தை வாங்கிவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவனுக்கு அருகில் வந்து பேச்சு கொடுக்கிறார். நான் உனக்கு 10 ரூபாய் தருகிறேன், எனக்கு இந்த கல்லை தருவாயா என்று கேட்ட பொழுது, 10 ரூபாய்க்கெல்லாம் தர முடியாது சார், 100 ரூபாய் தாங்க, உங்களுக்கு இந்த கல்லை தருகிறேன் என்று அந்த சலவை தொழிலாளி சொல்ல, ஒன்றுக்கும் உதவாத இந்த கல்லுக்கா 100 ரூபாய், 20 ரூபாய் வேண்டுமானால் தருகிறேன் என்று அந்த வைர வியாபாரி சொல்ல, அந்த உரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதை கவனித்து கொண்டிருந்த இன்னொரு வைர வியாபாரி இப்பொழுது அவர்களிடத்தில் பேச ஆரம்பிக்கிறான். அந்த இரண்டாவது வைர வியாபாரி சலவை தொழிலாளியிடம், சரிப்பா, நான் உனக்கு 1000 ரூபாய் தரேன், எனக்கு இந்த கல்லை தரியா என்று சொன்னபோது, சரி நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டு இரண்டாவது வைர வியாபாரியிடம் அந்த சலவை தொழிலாளி அந்த வைரக்கல்லை கொடுத்து விட்டான். அப்பொழுது அந்த முதல் வைர வியாபாரி சலவை தொழிலாளியிடம் இவ்வாறு சொல்லுகின்றான், உனக்கு அறிவே இல்லை, நீ சரியான முட்டாள், அந்த கல்லினுடைய மதிப்பு தெரியுமா, கோடி கணக்கில் அது விலை போகும், இப்படி ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்து ஏமாந்து நிற்கிறாயே என்று அந்த முதல் வைர வியாபாரி அந்த சலவை தொழிலாளியிடம் சொல்ல, சலவை தொழிலாளி இவ்வாறு சொன்னானாம், பரவாயில்ல சார், அதனுடைய மதிப்பு தெரியாத எனக்கு 1000 ரூபாயே பெரிய ரூபாய்தான், ஆனால் அதனுடைய மதிப்பு தெரிந்த நீங்கள் 10க்கும் 20க்கும் என்னோடு வாதாடி கொண்டிருந்தீர்களே, உண்மையிலேயே நீங்கள்தான் முட்டாள், நீங்கள்தான் ஏமாளி என்று சொன்னாராம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, பென்னி வைஸ் ஃபவுண்ட் ஃபூலிஷ் என்று சொல்லுவார்கள். அதாவது சிறிய சிறிய காரியங்களில் மிகவும் ஆர்வமுடையவர்களாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பெரிய காரியங்களில் கோட்டை விட்டு விடுவது, பெரிய காரியங்களில் புத்திசாலித்தனமாக இல்லாமல் அறிவிலிகளாக இருந்து செயல்படுவது, இதைத்தான் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட இந்த கருத்துக்கு, இப்படிப்பட்ட நாம் முதல் நிகழ்விலை பார்த்த அந்த முதல் வைர வியாபாரியினுடைய அந்த நிகழ்வுக்கு, அவனுடைய செயல்பாடுகளுக்கு ஒப்பானவர்கள், இணையானவர்கள் தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கக்கூடிய பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். அவர்கள் திருச்சட்டத்திலே காணப்பட்ட சிறிய சிறிய சட்டங்களை மிகவும் நுணுக்கமாக கவனித்தார்கள், கடைபிடித்தார்கள்.
அதாவது 10 பங்காக காணிக்கை கொடுத்தார்கள். சீரகம், சோம்பு முதலியவற்றிலே 10 பங்கை காணிக்கையாக கொடுப்பதிலெல்லாம் அவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார்கள். அதே நேரத்திலே இறையாட்சியினுடைய முக்கிய விழுமியங்களாக கருதப்பட்ட அன்பு, இரக்கம், மன்னித்தல், விட்டு கொடுத்தல் போன்ற காரியங்களிலே அவர்கள் கோட்டை விட்டார்கள். அதாவது அதிகமாக இறை அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு பிறர் அன்பை முற்றிலுமாக அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அவர்களுடைய இந்த மனநிலையைத்தான் இயேசு கடுமையாக சாடுவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஜினாலிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். சிறிய சிறிய காரியங்களில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு அவ்வாறு நாம் சிறப்பாக செயல்படுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பெரிய காரியங்களில் நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல காரியங்களை, பிறரன்பு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முன்னெடுப்பதற்கு நாம் தவிர்த்து விடுகிறோம் அல்லது நாம் தயாராக இருப்பதில்லை. இந்த மனநிலை சரியான மனநிலை கிடையாது. வெறுமனே வெளி தோற்றத்திற்கு மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக சடங்காச்சாரங்களை கடைபிடிப்பதால் மட்டும் நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக மாறிவிடாது. அதையும் கடந்த ஒரு மேலான வாழ்விற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். பிறரை மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வது போன்ற முக்கியமான மேலான காரியங்களுக்கு நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையான இடம் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு அர்த்தம் நிறைந்த வாழ்வாக, ஆண்டவர் விரும்புகின்ற நல்ல ஒரு வாழ்வாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இந்த பரிசேயர்கள், வெளிவேடக்காரர்களைப் போல, இந்த மறைநூல் அறிஞர்களைப் போல நம்முடைய வாழ்வும் வெளிவேடத்தன்மை மிகுந்த ஒரு வாழ்வாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நம்முடைய கிறிஸ்தவ அழைப்புக்கு எதிரான ஒரு வாழ்வாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட வெளிவேடத்தனங்கள் காணப்படுகின்றனவா? நான் சிறிய சிறிய காரியங்களில், சடங்காச்சார நிகழ்வுகளில் முக்கியமாக இருந்து கொண்டு ஆண்டவர் என்னிடத்திலே விரும்புகின்ற பெரிய காரியங்களை, மன்னிப்பு, இரக்கம் போன்ற காரியங்களை நான் விட்டு விடுகிறேனா அல்லது அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய அழைப்பிற்கு ஏற்ற வாழ்வு வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்கிற பொழுது நிச்சயமாக நாம் இறைவனின் ஆசீருக்கு உரிய மக்களாக இருப்போம். எனவே அத்தகைய நல்லதொரு அழைப்பு வாழ, பிறரன்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ, இறைவன் விரும்புகின்ற விதத்திலே நம்முடைய வெளிப்புறத்தை மட்டும் தூய்மையாக காட்டிக்கொள்ளாமல் நம்முடைய உட்புறத்தை, அகத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள தேவையான இறை அருள் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
மனக்கார ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல் தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. அகவிருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. நீரிய மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நீரிய மனத்தவர் குறை தணிப்பாய், எமை நீடிய மகிழ்வினில் நிலைக்க வைப்பாய். நலமிகு உணவாய் நிறைந்திருப்பாய், நலமிகு உணவாய் நிறைந்திருப்பாய். இனி உலகினில் உன்னிலே வாழ வைப்பாய். அகவிருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. அன்பு மக்களே, நாளை காலை நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. நாளை மாலையில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்று கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் அர்ப்பணிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.